சார் நம்ம டிஃபன் இட்லி தோசைக்கான ஒரு பொட்டுக்கடலை குருமா வைக்க போகிறோம். அதுக்கு தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, வெங்காயம் 10, பெரிய வெங்காயம் கொஞ்சம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், பூண்டு 5, 2 வரமிளகா, ஒரு தக்காளி, ஆயில் 1 டேபிள் ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கல்பாசி, சோம்பு 1/4 தேக்கரண்டி போட்டிருக்கேன், உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த குருமாவுக்கு அரைக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 1 கப்பு தேங்காய், 1/2 கப்பு பொட்டுக்கடலை, 1 தேக்கரண்டி சோம்பு, 2 பச்சை மிளகா, 1 வரமிளகா, 2 பூண்டு பல், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 1/4 கிலோ காரியை சுடுதண்ணியில் போட்டு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அரைக்கலை கட் பண்ணி வச்சுருக்கேன். குருமாவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம தாளிக்கலாம். ஆயில் சூடு ஏறிடுச்சு. தாளிக்க வேண்டியதை போட்டு பட்டை, ஏலக்காய், சோம்பு, கிராம்பு, இலை வந்துச்சு, கருவேப்பிலை, மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம், எந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம அரைச்சதை இந்த அளவுக்கு மசிஞ்சா போதும். தக்காளி இருக்கனால திக்காகி சீக்கிரம் கொஞ்சம் நம்ம குருமா கொதிக்கிற அளவுக்கு தண்ணி விடணும். 2 கப்பு தண்ணி விடணும். அப்போதான் அது கொதிச்சு குழம்பு ரெடியாகிறது தெரியாது. தண்ணி விடுறது, 1 கப்பு தண்ணி விடுறேன். இருக்கிறதுனால சீக்கிரம் அடி பிடிக்கணும், கெட்டியாகும் குழம்பு. நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் போட்டேன். பாருங்க, நல்லா குருமா கொதிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு வந்துடுச்சு. 10லேருந்து 15 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு கொதிச்சு வந்துருக்கு. பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கு. இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் கொதிக்க வச்சுருக்கேன். அப்போ தான் அதோட இது கரெக்டாக இருக்கும். பச்சை வாசம் போக கொதிச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லிட்டு இட்லி தோசை குருமா ரெடி ஆகிடுச்சு.